ஓடுங்கள் துரியோதன துச்சாதன கர்ண சகுனிமார்களே! ஏய், பாவத்தினை எந்த வேத பாவமும் இன்றி சிந்திக்காமல் சின்னஞ்சிறு ஜீவராசிகளையும் சிதைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் ஜெகஜனனி பூமாதேவியை கைப்பற்ற வேண்டும் என்று கருதினீர்கள் என்றால் இனி உங்களுக்கு இங்கு இடமில்லை. பாவத்தினை சுமந்து கொண்டிருக்கும் உங்கள் தேகத்தினை துண்டு துண்டாக்கி அந்த உதிரத்தினை கொண்டு பூமாதேவிக்கு அபிஷேகம் செய்யவா? அர்ஜுனன் மைந்தனே, எதிர்ப்பது யார் என்று தெரியாத அவன் வீரத்தை அறியாத சின்னஞ்சிறு பாலகன் இது விளையாட்டல்ல மகனே. 14 புவனங்கள் ஒன்று திரண்டு இங்கு வந்தாலும் அவர்களை எதிர்க்கக்கூடிய பிரபஞ்சத்தின் பராக்கிரமசாலிகள் இந்த துரோணரின் சேனையில் வீற்றுள்ளார்கள். துரோணரின் சேனையா? சாரதியை வதைத்து ரதத்தினை உரித்து வீரனை தனித்து சிதைக்க நினைப்பதுதானே உங்களின் வீர தத்துவம்? இதுதானா ஆச்சாரியரே உங்களது வீரம்? தோற்றவனின் பார்வையில் இது சதித்திட்டம், ஜெயித்தவனின் கண்ணோட்டத்தில் இது வியூக வழிமுறை. என்னை ஈன்றெடுத்த தாய் ஒரு வீரத்தாய் என்றால் பரந்தாமனின் சிநேகிதன் பார்த்தன் எனது தந்தையானால், மண் மீது ஆணையாக விண் மீது ஆணையாக என் உடம்பில் ஓடுவது வீர உதிரம் என்பது உண்மையானால், என் உதிரத்தின் இறுதி துளி இருக்கும் வரையில், என் அங்கத்திலிருந்து உயிர் பிரியும் வரை நான் நிச்சயம் போராடுவேன். என்ன அவசரம்? தெரிய இன்னும் மூடல. நீ மூடிட்டு போ, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வயசு வித்தியாசம் இல்லாம எப்படி மரியாதை இல்லாம பேசலாம் பாரு. நாதா, எங்கே எனது பூவும் பொட்டும்? எங்கே எனது வாழ்க்கையின் நாயகன்? இந்த தாடி மிஸ்ஸிய போர் அடிக்குதுடா. இனிமே பொம்பளை வேஷம் தான் போடணும். ரொம்ப சந்தோஷம். வர்ற 10 பேரும் வராம போயிடுவாங்க. எனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியல. டேய், உனக்கு இன்னைக்கு என்னடா ஆச்சு? அந்த டயலாக் நீ அப்படியே சொல்லுவ? இவங்களுக்கு இதுவே ஜாஸ்தி. அப்படியே போட்டா பின்ன என்னடா? இப்ப அவன் பேசின டயலாக்ல உயிரோட்ட இருந்துச்சாடா? எங்க அந்த பூமாதேவி டயலாக் இன்னொரு தடவை சொல்லு. சிந்திக்காமல் சின்னஞ்சிறு ஜீவராசிகள் ஏதோ கிறுக்கி வச்சிருந்தீங்க. அதான் அந்த டயலாக் நீ எப்படி பேசுன? அந்த டயலாக்ல நீ கோபத்தை வெளிப்படுத்த கூடாது. குரோதம், எதிரி மேல வெறி இருக்கணும். குரல்ல கர்ஜனை இருக்கணும். ஒவ்வொரு டயலாக்லயும் அப் அண்ட் டவுன் இருக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கையில டவுன் மட்டும் தானே இருக்கு, அப்புங்கிறதே இல்லையே. என்கிட்ட விதண்ட விவாதம் பண்றதுல மட்டும் எந்த குறையும் இல்ல. இல்ல நான் கேக்குறேன், நாடகம்னா ஏன் இவ்வளவு வெறுக்கிற? இந்த நாடகம்லாம் எவனுக்கு தேவை? கொஞ்சம் வெளியே போய் பாருங்க. ஆடியன்ஸை விட ஆர்டிஸ்ட் தான் அதிகமா இருக்காங்க. ஒருத்தனுக்காக கூட ட்ரெயின் போகணும். அப்படித்தான் நாடகமும் நடந்தாகணும், நடிச்சாகணும். நடிச்சு என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க முத்து சார். பாபு, உனக்கான டாக்குமெண்ட்ஸ், ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் ரெடியா இருக்கு. பேங்க் பாஸ்புக் மத்த விஷயம்லாம் அதுவும் ரெடியா தான் இருக்கு. வரும்போது உன் ஆளுங்களையும் கூட்டி வந்துரு, கையெழுத்து போடணும். சரி, அவங்கள கூட்டிட்டு நான் 1 மணி நேரத்துல வரேன். பேங்க் பாஸ்புக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குடா? தாத்தா, எனக்கு அமெரிக்கா யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்கு. பாதி ஸ்காலர்ஷிப் அவங்களே தராங்க. அங்க போனதும் நான் ஒரு வேலையும் தேடிப்பேன். ஆனா அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ ஏன் முடிவெடுத்துட்டா? எப்படிடா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். இந்த நாடக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னென்ன இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கான்? தாத்தா திட்டுவாரு. பலே கர்ணா, பலே. சிறுவனே, நிறுத்து உன் விளையாட்டை. நான் சிறுவன் அல்ல, சினம் கொண்ட சிங்கம். இந்த பிரபஞ்சத்தின் பராக்கிரமத்திற்கு பேர் போன பீமசேனனின் மைந்தன். பிரளயத்தை கால் பந்து போல விளையாடும் வாயுபுத்திரனின் பேரன் வீர கடத்கஜன் நான். கர்ணா, இனி பொறுத்திருந்து பலனில்லை. சக்தி அஸ்திரத்தை பிரயோகப்படுத்த. அது அர்ஜுனனை கொல்ல வரம் வாங்கியது. இது எனது கட்டளை. மிக்க நன்றி கர்ணா, நன்றி. சிறுவனே, சிறுவன் அல்ல, சினம் கொண்ட சிங்கம். அத்தல வித்தல சுத்தல பாதாள ரசாதல பூதல லோகத்தை அடக்கி ஆண்ட பரத வம்சத்தின் வழிவந்த அந்த பாண்டவர்களின் மைந்தன் நான். ராஜாக்களையும் ராட்சசர்களையும் அடக்கி ஆண்ட சிங்கம் நான். மந்திர தந்திரத்தையும் அதனால் கிடைக்கும் பாவ புண்ணியத்தையும் அதை அழிக்கச் செய்யும் தவத்தையும் அறிந்தவன் நான். உற்றவரும் என் பெற்றவரும் மற்றவரும் அவர் சுற்றவரும் ஓ என்று அழும்போது அவர்களை அள்ளிக்கொண்டு ஆதரவு கொடுக்க தெரிந்த அரசன் நான். அரக்கனாகவும் அரசனாகவும் வாழ்ந்தவன் நான். முத்தை போன்று எனது வித்தைகளும் காட்டுக்குள்ளே விறகானது. கணவன் இருந்தும் எனது தாய் அனாதையாக வாழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த உன்னதமான தாயின் வயிற்றில் பிறந்த இந்த கடோத்கஜன் இன்று தாய்மடி சேருகிறான். ஜெகஜனனி பூமாதேவி தாயே, உனது மடியில் கிடந்து உறங்குவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. என்னை உன்னிடம் ஏற்றுக்கொள் தாயே.
கலக்கிட்டேடா. கண்ணா இப்படி எவ்வளவு நல்லா நடிச்சு தெரியுமா? சார் எல்லா வித ஐஸ்வர்யத்தையும் ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன். 100 வருஷம் நல்ல கலைஞனா வாழணும்டா. கலைங்கனாவா? எதுக்கு இப்படியே கஷ்டப்படவா? அது இல்லப்பா. பேசுறாரு இருப்பாரு. ஓகே சார் வந்துடுறேன். அஜா ஐயா ஏன்டா அமெரிக்காவுக்கு போற? இந்த மார்கழி மாசம் உற்சவத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் அந்த பரதாமருடைய விஸ்வரூபத்தை உன் மூலமா பார்த்து அதை மக்களுக்கு காட்டலாம் நினைச்சுட்டா. தாத்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க போறோம்? மேக்கப் வாசனை நம்ம வாழ்க்கையோட ஒட்டிக்கிச்சு. என்னால முடியல தாத்தா. இப்ப எல்லாமே நெசசிட்டி ஆஃப் லிவிங். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும். என்ன சொன்ன? நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்தாகணுமா? அன்னைக்கு என் அண்ணன் அப்படி யோசிச்சிருந்தாருன்னா நீ உன் ஊர்ல அனாதையா பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்திருப்ப. டேய் தம்பி நிறுத்துறா. நான் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? டேய், பிளாட்ஃபார்ம்ல கடந்த உன்னை இங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உனக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்காரு. தெரியும், நான் பிடெக் படிச்சது இப்படி வேஷம் போட்டு நடிக்கிறதுக்காக இல்ல. அமெரிக்கா போறதும் எனக்காக இல்ல, எல்லாருக்காகவும் தான். தாத்தா காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறி அந்த காலத்தை கூட மாத்துறது கலை. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி என்ன செய்யணுமோ செய். ஓடி பையன் சொல்லி இங்க பாருங்க, எல்லாரும் உங்க கனவே காண முடியுமா? எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல. கனவு தினம் தூக்கத்துல வர்றது. இது கலை. தூங்குறவனை எழுப்புறது. டேய், கலையை நமக்கு சோறு போடுற விஷயமா பார்க்காத. அது நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுக்கிறது. டேய் வரம்பா. அமெரிக்கா விஷயம் தெரிஞ்சிடுச்சாமே. சித்தப்பா இந்த மேடையில கை தட்டி கேட்கலாம், கேட்க நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. தாத்தா கதை சொன்னா புரியல. இருந்தாலும் அவர்கிட்ட நீ அப்படி பேசிருக்க கூடாதுடா. அவர் கோச்சுக்கிட்டோம், விடிஞ்சதும் எல்லாம் சரியாயிடும். சரி அதை விடுங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, வரீங்களா? டேய் நீ வண்டி ஏறுடா. எங்க? அதான் கூப்பிட்டான்ல, அவன் கூப்பிட்டானா? வா சேர்ந்து போவோம். என்னய்யா பாஸ்போர்ட் இல்லனாலும் விசா தயாராயிடும். நீ நேர்ல வாயா. இது உட்கார சேர் கூட இல்ல. வந்துட்டியா? உட்காரு. ஓகே சார். யோ பெருசு, இந்த பையனோட ஃபைல் அங்க இருக்கு, எடு. யாரா அவன்? சோளக்குள பொம்மைக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி. மேனிபுலேஷன் மூர்த்தி, பெரிய ஆளு. சரியான சொல்றே வெட்டினா கடவுளை கூட கோயிலுக்கு கூட்டு வந்துருவான். தெரியுது. இந்தா பாபு, இதுல பாஸ்புக், பேங்க் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, செக் பண்ணிக்க. என்னடா அதெல்லாம்? அமெரிக்காவுக்கு போகணும்னா பணம் இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். எதுக்கு அமெரிக்காவுக்கு போ? அதான் விஷயம். பணம் இருக்கிறவனுக்கு தேவை இருக்காது, தேவை இருக்கிறவனுக்கு பணம் இருக்காது. சித்தப்போ தலையெழுத்துல எழுதலன்னா நாமளே எழுதிக்க வேண்டியதானே. எழுத போறேன். இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. எங்க சொத்து பூரா எழுதி வாங்கிக்கலாம்னு பாக்குறீங்களா? என்னது சொத்தா? ஏகப்பட்டது இருக்கு. சீன் செட்டு, கர்ட்டனு, கிரீடம், வாளு, கதை, வில்லு, அம்பு. ரதம் இருக்கு, மேகம் இருக்கு. மீச தாடி எல்லாம் கூட இருக்கு. கூட. என்ன சித்தப்போ இவ்வளவு சீப்பா? சீப்பா? இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கே. இந்தா பாபு, இவங்க 2 பேரோட கையெழுத்தும் அப்புறம் இவங்களோட போட்டோவும் தேவை. போட்டோ டேய் போட்டோ இருக்கா? அனுமன் விஷயத்துல இருப்பேன், பரவாயில்லையா? நான் துரியோதனன் கிட்டப்ல இருக்க பரவாயில்லையா? உங்ககிட்ட போன் இருக்கா? இருக்கு. இந்தா. தேங்க்ஸ் சித்தப்போ. சரி ஏய் நீ சரி சார், கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கூட கம்ப்யூட்டர்ல வந்துருமா? இதுக்கு பேர் தான் மேனிபுலேஷன். அப்படியா? ஓகே. அப்புறம் பாபு சார், இதுல டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் இருக்கு, சரி, ஒழுங்கா எழுதணும். அந்த பெரியவர்கிட்ட எழுதிக்க. யோ பெருசு, இவரோட டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணி கொடு. 100 ரூபாய் கொடுத்தா எழுதுவேன். 50 ரூபா கொடுத்தா உன் வேலையும் சேர்த்து செய்வேன். பாபு அது முக்கியமான டாக்குமெண்ட், அவர்கிட்டயே கொடுத்து எழுத சொல்லு. நீங்க பெண்ணை கொடுங்க சார், தலைவர் மாதிரி சும்மா ஸ்பீடா எழுதி கொடுக்குறேன். அப்பா, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆனதும் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்களோன்னு அது நினைச்சேன். எப்படி போவேன்? உன்னை விட்டு போயிட முடியுமா? தண்ணி தெளிக்காதரி பண்ணி. அவர் மட்டும் என்ன மாதிரி அழகா இருந்தா அவ்வளவுதான். நீ அழகா. சரி உள்ள போ. மூஞ்சியப்பா. ஏய் நாளைக்கு நான் படுப்பேன். டேய் ராத்திரி எங்கடா போயிட்டு வந்த? அமெரிக்காவுக்கு போயிட்டு வரேன். நீங்க கத்துங்க. தாத்தா தள்ளிக்கோ. தள்ளு தாத்தா. தாத்தா 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 எழுந்துரு தாத்தா. தாத்தா தாத்தா டேய் அவன் அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்றான். உன்னால இதை நடத்த முடியாது. எனக்கு அந்த திறமை இல்ல. இரு கேட்டு சொல்றேன். திருநெல்வேலியில இருந்து ராஜா போன் பண்ணான். அவன் ட்ரூப்ல என்ன சேர சொல்லி தொல்லை பண்றான். என்ன முடிவுன்னு சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் ஊரை பார்த்துட்டு போவேன். அதுக்குள்ள நம்ம ட்ரூப்பா மறந்துட்டியா? பாரி 7 தலைமுறையா இந்த ட்ரூப் தான் நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு. இப்ப இதுக்கும் உன்ன மாதிரியே வயசாயிடுச்சுல, இனிமே தான் நடத்த முடியும். என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? ஏடா அவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையடா?
காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட பாக்குறியடா அவனாடியா அவனாடி முதல்ல அவர் மட்டும் அமெரிக்கா போயிட்டு வரா நாம மட்டும் இந்த டிராமா ட்ரிப்ல இருந்து பிச்சை எடுத்து சாப்பிடணுமா? அவனை கேளியா? ஐயா சத்ததுக்கு காரணம் அவன் தானே, அவனை கேளியா? அவனை கேட்க துப்புல. நீங்க இந்த மாதிரி சண்டை போடாதீங்கடா, பெரியவர் ஆத்மா சாந்தி அடையாது. டேய் சாரிடா மச்சான், ஏதோ ஒண்ணு சோசப்பட்டு பேசிட்டேன்டா. அவர் டைம் முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டாரு. நாம என்ன பண்றது? நம்ம வாழ்க்கையை நாம தானே பார்க்கணும். ஐயா ஐயா தாத்தா, எல்லாரும் ஏதேதோ பேசுறீங்க, ஆனா இத பத்தி யாராவது யோசிச்சீங்களா? என் அஸ்தியை என் பிறந்த ஊர்ல கொண்டு போய் கறக்கணும்டா தம்பின்னு சொல்லுவாரு. அதையும் பாபு தான் செய்யணும்னு என்கிட்ட சொல்லுவாரு. அவர் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, நீ அவருக்கு சாவை கொடுத்திருக்க. கணக்கு சரியா போச்சு. அவருடைய கடைசி ஆசையா இந்த நாடகத்தை மட்டும் நடத்தி கொடுத்துடுறான். நடக்கின்றதே இந்த நாடகம், நடக்கின்றதே இந்த நாடகம். பழமையான புராண வேர்க்கம் வெளியே தெரிகின்ற திரை, இதமும் நடக்கின்ற பாகவத பாராம்சம். நடக்கின்றது ஜெகன் நாடகம், நடக்கின்றது ஜெகன் நாடகம். இதை பார்ப்பா, வீர கிருஷ்ணர் உருவத்துல உன்னை பார்க்கணும்னு ஐயா ஆசைப்பட்டாரு. மார்கழி மாசத்துல சொந்த ஊர்ல நாடகம் போட நினைச்சாரு. அவர் ஊர்ல இருந்து வருஷா வருஷம் அவரை கூப்பிடுவாங்க, ஆனா அவர் போனதில்ல. ஏன்னு தெரியல. இந்த நாடகத்தை அங்கதான் அரங்கேற்றம் பண்ணணும்னு, நீதான் அதுல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த ஒரு நாடகத்தை மட்டுமாவது நடிச்சு கொடுறான். இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. நான் திருநெல்வேலிக்கு போறேன். சரி போகட்டும், இந்த அஸ்தியாவது கரைச்சிட்டு போட. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏய் இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நீ அமெரிக்கா கிளம்பி போ. நல்லா உசுப்பேத்துறா. போலாம், அவங்க உங்க வழியை பார்த்துட்டு போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த நாடகத்துல நடிச்சுட்டு போலாம்.